நீங்கள் உங்கள் நித்திய இரட்சிப்பை இழக்க முடியுமா? கிறிஸ்தவர் என்றால் கடவுளின் ஆவியால் மீண்டும் பிறந்தவர் என்று பொருள். இரட்சிப்பை பெற்ற விசுவாசிகள் கிறிஸ்துவின் ஆன்மீக குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்களாக இருக்க முடியாது. கடவுளின் கிருபையால் நாம் இரட்சிப்பை பெற்றோம், நம்முடைய சுயநீதியால் அல்ல. மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நம் சுயநீதி கிழிந்த கந்தையைப் போன்றது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயன்றி நீதிமான் எவருமில்லை. ஒரு விதியை பின்பற்றி சொர்க்கம் செல்ல முடியும் என்று நம்புபவர்கள் கிருபையில் முழுமை பெறாமல் தொலைந்து போகிறார்கள். பெரும்பாலும் தங்களை முன்னாள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளாமல், ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்துவை இரட்சகராக நம்பாமல், ஜீவனுள்ள கடவுளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஏமாற்றும் பொய் போதகர்களும் பொய் மதங்களும் நிறைந்த உலகில் உண்மையான சுவிசேஷம் அரிதாகவே பிரசங்கிக்கப்படுகிறது. இரட்சிக்கப்படுவதை அல்லது மரணத்திற்குப் பிறகு சொர்க்கத்திற்குச் செல்வதை உறுதி செய்வது எப்படி? உண்மையான நற்செய்தி என்ன? ஒரே உண்மையான கடவுளை நம்புங்கள். கிறிஸ்து ஒரு மனிதனாக பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்து நம்முடைய மன்னிப்பை வாங்கி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவை மட்டும் உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சுயநீதியை அல்ல, மரியாவை அல்ல, புனிதர்களை அல்ல, மதத்தை அல்ல, சடங்குகளை அல்ல. இந்த உலகில் வாழும் வரை எந்த கிறிஸ்தவனும் பூரண நீதிமானாக இருக்க முடியாது. ஒரு பாவி நரகத்தில் நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட கிறிஸ்துவில் விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே, கிருபையால் மட்டுமே முடியும். அதற்கு கிறிஸ்துவின் பரிபூரண நீதி நம்மில் சுமத்தப்பட வேண்டும். இயேசுவே பரலோகத்திற்கு ஒரே வழி. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.